வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் வக்ரத்தன்மை அடையக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதி தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து வக்ரத்தன்மை அடைகிறார். வக்ரத்தன்மை அப்படின்னா தன்னுடைய பாதையிலிருந்து ரிவர்ஸ்ல வர்றார். அதாவது ஒரு பாதம் நகர்ந்திருக்கிறாரு. மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை கடந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா அதுல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல அந்த பாதத்துல வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த சனி பகவானினுடைய வக்ரத்தன்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்பவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா ஜென்ம சனி, ஏழரை சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் சனி பகவான் சில பிரச்சனைகளை எல்லா ராசி என்பர்களுக்கும் கொடுப்பார். ஏன் பிரச்சனைகளை மட்டும் கொடுக்கிறார் சனி பகவான்? அவருக்கு என்ன உங்க மேல ஏதாவது பகையா இல்ல தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குதா? எதுவுமே கிடையாது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைகளுக்கும் எதிர்வினையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த கிரகம் இந்த சனி பகவான். அதாவது நிழல் கிரகங்கள் ஒரு விதமாக செயல்படும் போது இந்த சனி அப்படின்ற ஒரு பாவ கிரகம் நீதிகாரகனாக செயல்படுகிறார். அதனாலதான் அந்த சனி பகவானுக்கு ஈஸ்வரன் பட்டம், அந்த சிவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிவனுடைய பேரான இன்னொரு பேரான அந்த ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு பட்டம் இந்த சனீஸ்வரனுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த சனீஸ்வரன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது தப்பு செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாரிசுகளை பாதிக்கும், உங்களுடைய ஜெனரேஷனை பாதிக்கும். உங்களுக்கு இப்ப எதுவுமே கிடையாது, நீங்க இப்ப ஏதாவது பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது உங்க முன்னோர்கள் செய்த பாவம். இப்படிதான் அந்த சனி பகவான், ஏன்னா அவர் ரொம்ப குளிர்ச்சியான கிரகம், மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம். ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா பழத்துல ஊசியை குத்தும் போது வழியே தெரியாது. ஆனா அந்த பழம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது எதிர்காலத்துலதான் தெரியும். அந்த மாதிரியாக நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேதனைகளும் மெதுவாக நம்மளுக்கு ஒரு ஸ்லோ பாய்ஸ்னா தான் இந்த சனி பகவான் கொடுப்பார். அதனாலதான் பாத்தீங்கன்னா சில இடத்துல எல்லாருமே எதனால பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னே தெரியாம இருந்துட்டு இருக்கிறாங்க. அதற்குதான் இந்த விழிப்புணர்வு பதிவு. இந்த பதிவுல நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த வக்ரத்தன்மை அடையும் போது நீங்க என்னென்ன ஒரு சின்ன ஒரு ரெமெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போறோம் அப்படின்ற மாதிரியான சில டிப்ஸை கொடுத்துருப்போம். அதை பார்த்துக்கிட்டு நீங்க இந்த ஒரு 4 மாதம், ஏன்னா ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடையக்கூடிய அந்த சனி பகவான் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறார். டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். தமிழ் மாத கணக்குப்படி ஆடி மாதத்துல இருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. இந்த மாதத்துல நீங்க என்னென்ன மாதிரியாக ரொம்ப ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல கடைசியில ஒரு டிப்ஸா சொல்லியிருப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்ப ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல அந்த வக்ரத்தன்மை அடைகிறார். தனஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல, வாக்குஸ்தானம். முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே வாக்குஸ்தானம் தான். நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குகளும், நம்ம கொடுக்கக்கூடிய சில விஷயங்களும், சொல்லக்கூடிய சில விஷயங்களும் மற்றவர்களுக்கு எப்படி போய் சேரப்போகுது அப்படின்றதுதான் அந்த வாக்குஸ்தானம். இந்த வாக்குஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னாலே நிறைய ஜாதகருக்கு 2ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னு இருந்தாலே நிறைய பொய் சொல்லுவாங்க. வீட்டுல இருந்து சில விஷயங்களை மறைத்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த கும்ப ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா திரைமறைவான சில விஷயங்கள் நிறைய இருக்கும் இவர்களுக்கு. ஏன்னா கடந்த ஜென்ம சனியில ஏகப்பட்ட சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. அதுல இருந்து யாராவது ஒருத்தர் 3வது நபர் உள்ள உங்களை இந்த சிக்கல்ல இருந்து மீட் எடுக்கிறேன் பேர்ல அவங்க கிட்ட மாட்டிருக்காங்கன்றது இப்பதான் இவர்களுக்கு தெரியும். அந்த மாதிரியாக மறைமுகமான விஷயங்கள்ல அதிகப்படியாக நாட்டம் செலுத்தி அதன் மூலமாக பிரச்சனைகளை அனுபவித்தவர்கள் அப்படின்றதுனா இந்த கும்பராசி என்பதுதான். காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான அந்த லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது ஒரு சிக்கல்ல இந்த சனி பகவான் மாட்ட வச்சுட்டாரு. இப்போ இந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து சின்ன சின்ன உங்களுடைய உண்மை தன்மையை கொண்டு வர போறாரு. ஏன்னா
குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மேல வெறுப்பாக இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க எதற்காக அதை செய்தீங்க அப்படின்ற அந்த உண்மை தன்மையை அந்த சனி பகவான் உங்களுக்கு சொல்ல போறாரு. அதுதான் நீதிகாரகன். நீதிகாரகன் இயல்பு தன்மையாக இருக்கும் போது உங்களுக்கு பிரச்சனையையும், சனி அந்த நீதிகாரகன் வக்கரத்தன்மையாக இருக்கும்போது அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான உண்மை முகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் செயல்பட போறார். அப்போ நீங்க செய்த சில தவறுகளுக்கு உண்டான ஒரு உண்மை முகத்தை இந்த இடத்துல உங்களுக்கு காண்பிக்க போறார். அதே மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட சில இழப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த இழப்புகளுக்கு உண்டான ஈடுகட்டக்கூடிய சில வருமானங்களை உங்களுக்கு கொடுக்க போறார். ஏதோ ஒரு இடத்துல இழந்திருப்பீங்க, ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல இழந்திருப்பீங்க, இல்ல யாருக்காவது கொடுத்து இழந்திருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில வருமானத்தை இழந்திருப்பீங்க. அது எல்லாத்தையும் எப்படி ஈடுகட்டுறது? ஏதாவது ஒரு வருமானம் இருந்தா தானே ஈடுகட்ட முடியும். அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை தான் இந்த சனி வக்ரம் உங்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேர்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பாராத இடத்துல வியாதி தொந்தரவுகள், அதிகப்படியான வியாதி தொந்தரவுகள். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சும்மா போய் 45 இயர்ஸ் ஆச்சே மேடம் அப்படின்னு சொல்லி நான் செக்அப் பண்ணேன், என்னை கேன்சர்ன்னு சொல்லி எனக்கு கேன்சருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஜென்ம சனி இவங்களுக்கு செஞ்சிருக்கு, சும்மா கிடையாது. அதாவது எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதற்காக கிரகங்கள் காத்துட்டு இருந்து செய்யும். அதுதான் இந்த இடத்துல சனி பகவான் செய்யக்கூடிய ஒரு விஷயமும் கூட. தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் அன்றே கொள்வான்னு பேரு. அந்த தெய்வம் அப்படின்றது இந்த சனி பகவான் தான். தெய்வம் நின்று கொள்ளும். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராத வலியையும் வேதனையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவான் தான். அவர் அந்த சனி பகவான் வேதனையும் கொடுத்து அதற்குண்டான நிவர்த்தியையும் வக்ரத்தன்மை காலகட்டங்கள்ல தான் கொடுக்க போறார். அது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வியாதி நிவாரணம் அப்படின்றது முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா 8ஆம் இடத்தையும் அந்த சனி வக்ர பார்வையாக பார்க்கிறார். அதனால வியாதி நிவாரணம், வழக்குகள்ல இருந்து கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல இருந்து நிவர்த்தி, பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி, இது எல்லாத்தையுமே முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து இந்த கும்பராசி என்பர்கள் விடுபடக்கூடிய ஒரு மாதங்கள் தான் இந்த 4 மாதங்கள் வக்ர காலகட்டங்கள். உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில் ரீதியான வாய்ப்புகள், ஏற்றுமதி வாய்ப்புகள், முதன்மையா சொல்ல போனோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் யாரெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது சாதகமான ஒரு அமைப்பு. யார் யாருக்கெல்லாம் அந்த தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே இதுக்கு உள்ள சாதகமான அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. முதல் திருமணத்துல சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே மறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது கொடுக்க போகுது. ஏன்னா ஈகோ கிளாஷ்னால சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும், அது எல்லாமே இப்போ சரியாகி மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நம்ம இந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய பிராயச்சித்தம், சனி பகவான் இயல்பு தன்மையிலோட இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய தெய்வ வழிபாடும், சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இயல்பு தன்மையோட இருக்கக்கூடிய செய்யும் போது நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நம்மளுடைய சந்ததியினர்களுக்கு போகும். இயல்பு வக்ரத்தன்மையோட இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய வழிபாடு பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பிராயச்சித்தம் தான் பேர். அதற்குண்டான ஒரு பிராயச்சித்தம் தான் நம்ம இப்போ தேடுறோம். அப்போ இந்த கும்பராசி என்பர்களுக்கு தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய வக்ரத்தன்மைக்கு நம்ம செய்யக்கூடிய பிராயச்சித்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்காவது முடிஞ்சது, அதாவது உங்களால பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படின்னா தாராளமாக ஒரு திருமணத்திற்கு உண்டான ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது யாருக்காவது ஒரு திருமணம் நடக்கல, அவங்களுக்கு பினான்சியல் பொசிஷன் வைஸ் அவங்களுக்கு திருமணம் செய்ய முடியாம இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு கோயில்ல திருமணம் நடத்தி கொடுக்கறது நல்லது. அப்படி முடியாதவர்கள், எங்களால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா கோயில்ல இருக்கக்கூடிய இந்த வைபவங்கள், அதாவது ஏதாவது ஒரு வைபவங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அந்த கோயில்ல, அந்த வைபவங்கள்ல கலந்துகிட்டு நீங்க அங்க சர்வீஸ் பண்ணணும். ஒரு பூமாலை எடுத்து கொடுக்கறது, இல்ல பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீங்க சர்வீஸா பண்றது, அந்த கோயில் வளாகத்தை சுத்தமா வச்சுக்கிறது, இது எல்லாமே சனீஸ்வரனுக்கு பிரீத்தி தான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப
அழுக்கோட இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த சனி பகவானினுடைய தாக்கம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையை மெயின்டைன் பண்றோமோ அதுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த சனி பகவானுடைய தாக்கம் அப்படின்றது குறைவாக இருக்கும். அதனால கோயில் வளாகத்துல தூய்மையை மெயின்டைன் பண்றது இது எல்லாத்தையுமே அந்த கும்பராசி என்பர்கள் ஒரு சர்வீஸா பண்ணணும். நீங்க வாலண்டரியா எடுத்து நான் ஒரு நாள் போய் கோயில்ல போய் இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரேன், இல்ல ஒரு நாள் போய் நான் இந்த மாதிரியான ஒரு முதியோர் இல்லமோ இல்ல குழந்தைகள் காப்பகமோ இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நான் போய் சில சர்வீஸ் பண்ணிட்டு வரேன், இந்த மாதிரியாக ஒரு சர்வீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சனியினுடைய தாக்கம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு முழுமையாக குறையும். உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.